அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஏத்து இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமளவும் மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் எத்தனை பிறவிகள் எடுக்க வைத்தும் பிரமன் இன்னும் சலிக்கவில்லை இறப்பு தொழில் பல இசைத்தும் ஆகியமனுக்கு என்பால் இரக்கம் என்பதில்லை நித்தம் விழாது அனுபவிக்க வரும் முன் செய்த நீள்வினை ஒழிந்ததில்லை நெஞ்சம் என்பது கோடி நிதம் நினைக்கும் தொழிலை நிமிடமும் மறக்கவில்லை சித்தமுடு புத்தியும் சிந்தனை விசாரணை சிறிதும் குறைந்ததில்லை சிறியனேன் என் செய்வேன் இவ்வகை துன்பமெல்லாம் தீர்ந்திட செய்து அருள்வாய் சித்தர் முத்தர் பக்தர் நற்றவத்தவர் பெரும்புலவர் சேர் வடல் சிற்சபையில் வாழ் திருவருள் புறவாசமரும் உத்தமர் நேசா திரு அருட்பிரகாசனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு ஆன்மநேயமுடைய சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் புனிதமான நன்னாள் இது. இந்த எழில் ஞான பூசை தான் இது. பிறவி ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தன்னால பிறவி கிடைக்கலைங்க. பிறவி அப்படியே கிடைச்சுதுங்களா? எப்ப கிடைக்குது பிறவி? பல 80 100 1000 4 யோனி பொருத்தமெல்லாம் கழிந்த பிறகுதான் ஒரு மனித பிறவி கிடைக்கிறது என்று பதிவு வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பிறவியை வீணாக்காமல் இந்த மார்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பது சிவனுடைய ஆசை. யாருடைய ஆசைங்க? சிவனுடைய ஆசை. இல்லைன்னா வள்ளலார் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய நோக்கம் என்ன? எத்தனையோ அருளாளர் வந்துட்டாங்களே, ஆனா அவருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல. என் பிள்ளைங்கெல்லாம் கொத்து கொத்தா செத்து போறாயா, இதுக்கா நான் படைக்கிறேன். நம்மளாம் யாருடைய பிள்ளைன்னு சொல்றோம்? ஆண்டனுடைய பிள்ளை தான். நாம இறந்து போறோம். இந்த ஒரு மார்க்கத்தை எளிமையான முறையில் பாருங்க, பட்டி தொட்டிலாம் போய் சேர்க்கணும். அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் 1823 அருளாளர்களுடைய கூட்டத்தை கூட்டி வள்ளலாரை இங்க அனுப்புறார். பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது, பரம் ஏது வினை செய்யும் பயன் ஏது, பதி ஏது பசு ஏது, பாசம் ஏது பக்தி ஏது, அடைகின்ற முக்தி ஏது அருள் ஏது, பாவ புண்ணியங்கள் ஏது, வரம் ஏது தவம் ஏது விரதம் ஏது, ஒன்றும் இல்லை மனம் விரும்பும் உணவு உண்டு, மனம் விரும்பும் உணவு உண்டு, நல் வத்திரம் அணிந்து மடமாதர் தம்மை நாடி நறுமலர் சூடி விளையாடி மேல் கரம் விட்டு முளை தொட்டு வாழ்ந்து அவரோடு கலந்து மகிழ்கின்ற சுகம் அதே கண் கண்ட சுகம், இதே கண் கண்ட சுகம் என்னும் கயவரோடு கூடாது, என்னும் கயவரோடு கூடாது. அருள் செய்தாய் அரும் அன்பு விளங்கும் அன்பு வளரும் அரும்பார்த்தபுரம் வாழ் தந்தையே அருணாச்சலமே உன்னிடம் சேரிடம் அறிந்தே சேர்ந்தேன் ஐயா, உன்னிடம் சேரிடம் அறிந்தே சேர்ந்தேன், கருணை செய்தல்க உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே, உனையே நம்பினேன் கைவிடேல் எனையே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த சன்மார்க்கம் யார் வகுத்து கொடுத்ததுங்க? முதல் சன்மார்க்கத்தை யார் வகுத்து கொடுத்தது? சன்மார்க்கத்தினுடைய தந்தை யார்? சைவ சமய தனிநாயகன் நந்தி உலகம் உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு.
சைவத்தனி நாயகன் நந்தி உலகம் உய்ய வகுத்து கொடுத்த குருநெறி ஒன்றுண்டு, தெய்வ சிவநெறி. நல்லா கவனிக்கணும், தெய்வ சிவநெறின்றார். இந்த சன்மார்க்கம் என்ன நெறிங்க? தெய்வ சிவநெறி. அப்ப சிவநெறி வேற, சன்மார்க்கம் வேற கிடையாது. தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்து உய்ய வயிற்றில் உள்ளவருக்கு வகுத்து தந்தானே. அப்ப இந்த சன்மார்க்கத்தினுடைய தந்தை யாருங்க? நந்தி. நந்தி யாருன்னா சிவன் தான் நந்தி. அப்போ சன்மார்க்கன்றது யாருடைய சொத்து? சிவனுடைய சொத்து. அப்ப அந்த சொத்தை யாருக்கு போய் சேரணும்? அந்த சொத்துக்கு வாரிசு யாருங்க? பிள்ளைக்கு தான் போனோம். அவருடைய பிள்ளைக்கு தான் போனோம். யாருடைய பிள்ளைக்கு போனோம்? அவருடைய பிள்ளை. நீ என் மகன் ஆதலால் இப்பணியிட்டனன். ஏன் விடுறாரு? அவர் எத்தனையோ பேர் அருளாளர் வந்தாங்க, அவங்க எல்லாம் நீ சன்மார்க்கத்தை நட்டுன்னு கொடுத்துருக்கலாமே. ஏத்துக்கலையே, அவர் பிள்ளையா இல்லையே, வாரிசு உரிமை கொண்டாட முடியாது, வாரிசு சர்டிபிகேட்ல இல்லையே. இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, சிவபெருமானே சொல்றாரு, என் பிள்ளை ஆதலால் இப்பணியிட்டனன் வேறு என்ன இருக்க சர்க்குருவே. இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது 3 வயசு 2.5 வயசு குழந்தையா இருக்கும் போது சிதம்பரத்துக்கு போகுது. 5 மாச குழந்தையா இருக்கும் போது தாய் முதலானோரோடு திருத்தில்லை தலத்திடத்தே தரிசிக்க சென்ற பொழுது வேறு வகையாக காட்டாது வெளியாக காட்டிய என்னுடைய மெய்யுறவாம் தந்தையே. உலகத்துல ஒரே சன்மார்க்கி வள்ளலார் தான் சன்மார்க்கி. நாமெல்லாம் சன்மார்க்கத்தில் இருக்கிறோம். யார் சன்மார்க்கினா சாகாதவனே சன்மார்க்கின்னு அவர் சொல்லிட்டார். நாம சன்மார்க்கத்தில் இருக்க. அண்ணன் சொன்னார், ஒரே ஒரு சின்ன 99.9% நீ ஃபெயிலர்னா ஃபெயிலர் தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது இல்லைங்களா? சட்டம் வாங்கினாதான் சன்மார்க்கி. அப்படி வாங்கினவரை ஒரே ஆள் தான். வாங்கினவர் யாரு? ஒரே ஆள், நம்ம பெருமான் தான். அதுக்கு அடுத்து யாரும் இன்னும் வரல. வீண் போயினர். வேறுற்ற உலகில் ஒரு சமய மத நெறிகள் எல்லாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என உணர்ந்திடாது உயிர்கள் பல வேதமுற்று போருற்று இறந்து வீண் போயினார். அப்பதான் சொல்றார், இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுகநிலை அடைந்திட புரிதி நீ. யார்கிட்ட சொல்றாரு? நீன்னு வள்ளலார்கிட்ட சொல்றாரு. ஏன்னா நீ என் மகன் ஆதலாலே இப்பணியிட்டனன் வேறு என்ன இருக்க சர்க்குருவே. அப்ப அதுதான் அவர் இங்க வராரு. நீர்உலகில் உற்றவர் நன்குற உரைக்கின்ற நீன் வார்த்தை யாவும் நமது நீள் வார்த்தை. பெருமான் ஒரு இடத்துல சொல்றார், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை பெருமாள் சொல்றாரு. இப்ப அதை என்ன சொல்லுவாங்கன்னா அவரே சொல்லிட்டாரு பண்ணோம். ஆனா சிவன் சொல்லுது ஒரு இடத்துல, அருட்பெரும் ஜோதி சொல்லுது, நீள் உலகில் உற்றவர்கள் நன்குற உரைக்கின்ற நீள் வார்த்தை யாவும் நமது நீள் வார்த்தையாகும். அவர் சொல்றாரு, நீ என்ன சொல்றியா அது மொத்தம் யாருது? எந்துதான்பா. இது உண்மை மகனே, சற்று மஞ்சள், கொஞ்சம் கூட பயப்படாத, போய் சொல்லு. அருட்பெரும் ஜோதியை ஈந்தனம், உனக்கு அருட்பெரும் ஜோதியை தந்துட்டும் சொல்றார். அழியாத நிலையில் நின்றே அன்பினால் எங்கும் எண்ணியபடி ஆடுக ஆடி வாழ்க என்ற குருவே. அவரு முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார். படிமொழி அனைத்தையும் நீ கடந்தனை பார் இது பார் என்று அடிமுடி காட்டுறார். மாலவன் துஞ்சுவான் மலரவன் இறப்பான் மற்ற வானவர் முழுவதும் அழிஞ்சு போய்வானான். ஏன்னா அடிமுடியும் அவன் பார்க்கல. முகத்தில் கண் கொண்டு காணும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பது ஆனந்தம். ஒரு தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல்லென்றால் எங்கனும் சொல்றார். திருமூலர் சொல்றார், அன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையை பிடித்து பிசைவர். இப்ப வினை தானங்க நமக்கு பயன. ஒவ்வொரு பிறவிக்கும் காரணம் என்ன? வினை. ஒரு ரகசியம் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. வினை 24 மணி நேரமும் உன்னை தொத்தினே தான் இருக்கும். எப்பப்ப சான்ஸ் இருக்குதா அப்பெல்லாம் உன்னை கூட்டிட்டோம். ஆனா இத மாதிரி சன்மார்க்க சங்கம் எங்க நடக்குதோ அது உள்ள வந்துட்டீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேர் வினையும் எங்க இருக்குது? கேட்டுக்கு வெளியே நின்னுங்குது. ஏன்னா அது உள்ள வர முடியாது. உள்ள வந்தா என்ன ஆகும்? ஐயா சொல்றாரு, முன்பட்ட குட்டு உண்ணும் எண்ணூறானோ, இரவு நிறம் உடைய ஏமன் என்னை இறப்பிக்க வல்லவனோ, இன்னொரு தாய் வயிற்றில் என்னை பிறப்பிக்க வல்லவனோ என்றார். இதுதான் பட்னத்தாரும் கேட்கிறார். வேதா கை சலித்தான், மாதா உடல் சலித்தால், வல்வினையன் கால் சலித்தேன், இன்னும் ஒரு தாய் வயிற்றில் தொக்கு புறவாமல் கா என் இருப்பையூர் வாய் சிவனே. போதியா எத்தனையோ பிறவிகள் பிறந்து பிறந்து
நான் ஓஞ்சிட்டேன். 70 பிறவியில் எப்பிறவி எழுதிடனும் எழுதுக, பிறப்பில் இனி நான் எழுதாமை எழுதிடனும் எழுதுக, இருமையினும் இன்பம் எழுதிடனும் எழுதுக, வழிவகை துன்பமே வந்திடனும் வருக, இது வாழ்வு வந்திடனும் வருக, வறுமை வரினும் வருக, மதிவரினும் வருக, அவமதிவரினும் வருக, உயர்வோடு இழுவகை உலகின் மற்றது வரினும் வருக, அல்லது எது போகினும் போக, நின் இணையடித்தால் மறவாத மனம் ஒன்று மட்டும் எனக்கு வேண்டும் அரசே. இறைத்த நீர் வாய்கால் வழி ஓடி புல்லுக்கு இங்க பொசிஞ்சிச்சு. அவர் நெல்லுக்கு தான் இறக்கணும்னு நினைச்சாரு. கடைசியா அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு, களம்பூர்ல ஒரு புல்லுக்கு இதுப்பா, அந்த புல்லுக்கு இந்த நீர் போய் பாயட்டும். ஆக இந்த சன்மார்க்கத்தை யார் நடத்துகின்றார்கள் என்று பார்த்தால், உலகெல்லாம் விளங்க ஒளிவடிவன் ஆக்கி இசைந்து என்னை ஒளிவடிவன் ஆக்கினான். என்னைனா வள்ளலார். இலக சன்மார்க்கம் நானே நடத்துகின்றேன். சன்மார்க்கத்தை வள்ளலார் தான் நடத்துறார். நாமெல்லாம் இப்ப எதுல இருக்கிறோம், அவர் நடத்துற பஸ்ல உட்காந்து, ஏன்னா அவரே பாடுறார் இல்லையா. சைவ தனிநாயகன் தான் வகுத்து கொடுக்கிறார் இந்த சன்மார்க்கத்தை, நடத்துறது வள்ளலார். ஆக உலகெல்லாம் ஒளி விளங்கிட என்னை இசைந்தே ஒளிவடிவன், இசைந்து ஒளிவடிவாக்கினான். எப்போ உடம்பு பொருள் ஆவியெல்லாம் அவர் கொடுத்தாராம். உண்பனே எனினும் உடுப்பனே எனினும் எனது நண்பனே நலம் சார் பண்பனே உன்னையே புண்படாத உடம்புனார். நம்ம உடம்பு புண்படாதுக்குதா? காரணம் என்ன? சன்மார்க்கத்தில் இல்ல. சன்மார்க்க உணவு சாப்பிடல. அண்ணன் சொன்ன மாதிரி சன்மார்க்க உணவை சாப்பிடல. எப்படி வாழ்றதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அறிவுல விளக்கம் இல்லைங்க. அறிவுல விளக்கம் இல்லை. பொருள் செலவுலாம் பொருள் எல்லாம் நிறைய இருக்குது, அறிவு இல்லை. சொல்லால் அறிக்கிறார், சத்து விசாரம் செய்யறாரு. அது மாதிரி நாம என்ன பண்ணோம், நீங்களும் என்ன பண்ணுங்க, கேட்கறாங்களோ கேட்கலையோ ஊட வேண்டிய சங்கம் ஊடுங்க. அவரு அண்ணனோட நினைப்பாரு, இதுல நம்ம ஆன்லைன்ல போடுறோமா எத்தனை பேர் கேட்கறாங்க, அதுல பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு பேர் கேட்கறாங்க. எங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறான் இல்லையா. நான் எங்களால் நேரா வர முடியல, அருணகிரி ஐயா சொற்பொழிவுல நேரா வர முடியல, எங்க இருந்து கேட்கிறோம். ஆக சன்மார்க்கத்தை அவர் நடத்துறார், அதில் நம்ம பயணிக்கணும். பயணிக்கணும்னா அதுக்குரிய வழிமுறையோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்லி, என்றென்றும் அருட்பாவே நமக்கு வேதம், வள்ளலாரே நாம் வணங்கும் தெய்வம் என்று சொல்லி, தோற்றுபவர் போற்றட்டும், துயிடு வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றுபவர் கருத்தினை எனது நெஞ்சம் என்றால் எவர் வரினும் அஞ்சேன் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கிய அனைத்து உள்ளங்களின் பொற்பாதங்களையும் மீண்டும் ஒரு முறை என் உச்சி சூடி வணங்கி இடம் சார்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.